ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அண்ணனோட ரிசப்ஷன். ஆக்சுவலி நான் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு மேரேஜ் வீடியோ எடிட் பண்ணனால அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சுக்கோங்க, சாரி. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு மண்டபத்துக்கு வந்தேன். ஆனால் நான் கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எங்கள் அம்மாட்ட செம்ம டோஸு, நீ தான் ஃபஸ்ட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போனா இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்க, சீக்கிரமா மாப்பிள்ளை எழுப்புக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருந்தாங்க. சீக்கிரமாக நெயில் பாலிஷ் கலர் மட்டும் மாற்றிட்டு கடகடன்னு ஓடிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் நினைப்பீங்க மேரேஜ்னால் ஒரே ஜாலின்னு. கிடையவே கிடையாது. என் கல்யாணத்தப்போ எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் பொண்ணு ஒரு வேலையுமே கிடையாது. ஆனால் வந்துட்டு எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு லாஸ்ட் மினிட் வரை ஷாப்பிங் டென்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. நானும் நினச்சிட்டே இருந்தேன், அண்ணன் கல்யாண ஷாப்பிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெங்க டைமே கிடைக்கல, அலையிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருந்துச்சு, வீடியோ எடுக்கலாம் டைமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம், ரிசப்ஷன் சொல்லலாம். ஏன்னா எங்கள் இதில் வந்துட்டு கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு தான் வந்துட்டு உப்பு மஞ்சளை மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வளையல் போடுற ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு இது. அதனால் உப்பு மஞ்சள் மாற்றியாச்சு. அப்புறம் பொண்ணுக்கு வந்துட்டு வளையலும் போட்டுட்டு அப்புறம் என்ன வேலை, ஒரே ஜாலி தான், அட்டம் பட்டம் கொண்டாட்டம் தான். எனக்கு டான்ஸே ஆட தெரியாது. இருந்தாலும் எல்லோரும் ஆடுறப்போ நானும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கை காலை வந்து அசிச்சிட்டேன். நீங்களும் பார்த்துட்டு எல்லாரோட டான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுவீங்க. உனக்கு இருக்கு லைட்டா புத்தி வர